ஆபிரகாம் செழிப்பாக தான் வாழ்ந்தான். யோசேப்பு டாப் ரேங்கராக தான் வாழ்ந்தான். பவுல் உலகத்தை உலுக்குனா. டேவிட் ராஜாவாக வாழ்ந்தான். அநாத அட்ரஸ் இல்லாதவா அரசியாக 127 தேசத்தை அரசாண்டாள். அப்ப எனக்கும் பெஸ்ட் லைஃப் தான் இருக்கு. ஒரு கஷ்டமான பாதையில தான் போகிறேன் என்று நினைத்து உங்களை போல முக வாடலாக இல்லை. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள தகர்த்தார், கொண்டார், ஒளித்தார். ஏத நியாயப்பிரமாணம் கட்டிய உங்களுக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக இருந்து பகையை உண்டாக்கி பண்ணி கொண்டிருந்த அந்த நடுச்சுவராகிய நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் அவர் செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய தேவர்களாக இந்த பூமியிலே தேவனால் உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு 114வது அவருடைய அனந்த ஞானம். இனிமேலும் இப்படி வாழ மறு. முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். அது என்ன தெரியுமா? தலைப்பு, இனிமேலும் இப்படி வாழ மறு. பாருங்க, நீங்க வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால், கடன் பிரச்சனை இருக்கிறீங்க, நான் கடன் பிரச்சனை இனிமேல் தொடர மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ரைட்? வியாதியோடு வாழ மாட்டேன், குழப்பத்தோடு வாழ மாட்டேன், பயத்தோடு வாழ மாட்டேன் என்று நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. அருமையான தேவர்களே, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அந்த தீர்மானம் எடுத்தேங்க. ஐயப்பா, பைபிள்ல ரொம்ப நல்ல காரியங்களை எல்லாம் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் இனிமே இந்த கடன் பிரச்சனையோடு வாழ மாட்டேன். ரைட்? நான் தரித்திரத்தோடு வாழ மாட்டேன், நான் வியாதியோடு வாழ மாட்டேன். 3 வியாதிங்க, 12 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். நான் என்னைக்கு அன்றைக்கு வைராக்கியமா, இனி நான் இந்த கஷ்டத்தோடு வாழ மாட்டேன்ப்பா. ஏனென்றால் என் தகப்பன் ரொம்ப நல்லவர், ரொம்ப பணக்காரர். எனக்கு இந்த வியாதியோ இந்த கடன் பிரச்சனையோ இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையில் என்னுடைய வியாதியை சுமந்துட்டாரு, என்னுடைய தரித்திரத்தை சுமந்து விட்டார் என்று தீவிரமா இருந்த பாருங்க. காரிஸ் பைபிள் காலேஜ் ஆவியானவர் காட்டிட்டார். அங்க போய் 1 வருஷம் படிக்கணும் பாருங்க. வாரத்தில் 1 நாள் போனேன். சென்னையில் வேளச்சேரியில் இருக்குதுங்க, மும்பையில் இருக்குதுங்க, ஹைதராபாத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்குதுங்க, உலகத்தில் 40 தேசங்கள்ல இருக்குது. நீங்க போய் சேருங்க. நான் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். அது எப்படி அப்படி நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க. ஆமா, இப்படிதான், இவர் சொல்றது கரெக்டு தான். ஏன்? ஆபிரகாம் செழிப்பாக தான் வாழ்ந்தான். யோசேப்பு டாப் ரேங்கராக தான் வாழ்ந்தான். பவுல் உலகத்தை உலுக்குனா. டேவிட் ராஜாவாக வாழ்ந்தான். அநாத அட்ரஸ் இல்லாதவா அரசியாக 127 தேசத்தை அரசாண்டாள். அப்ப எனக்கும் பெஸ்ட் லைஃப் தான் இருக்கு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தோல்வியோடு வாழ நீங்கள் முடிவு செய்ய மாட்டீர்கள். இன்னொன்னே நான் சேர்த்து சொல்றேன். நான் சொன்ன பாருங்க, ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது, பவுல், இவர்களை எல்லாம் தம்முடைய ஆசீர்வாதங்களினால் அவர்களை நிரப்புவதற்கு அவர்கள் தேவனோடு ஒத்துழைத்தார்கள். பிசாசுக்கு ஒத்துழைக்கல. பிசாசுக்கு ஒத்துழைப்பதுன்னா என்னன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். 100 வயசு ஆயிட்டு, குழந்தை இல்லை. ரோமர் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை அவனால நம்ப முடியாது. நான் அதை வாசிக்கிறேன். குழந்தை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ மறுத்த ஆபிரகாம் எதனால அப்படி எழும்புனான் தெரியுமா? ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆகையினால் தாங்க தேவனால் அவனை உயர்த்த முடிந்தது, ஜாதிகளுக்கு தகப்பனாக முடிந்தது. நம்பவே முடியாதுங்க. சரீரமும் செத்து போச்சு, கற்பப்பையும் செத்து போச்சு. ரைட்? எனக்கு நம்பவே முடியல. சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் சரி, அங்க எங்க
குழியில போடப்பட்டாலும் யோசேப்பு எப்பொழுதும் மனரம்யமா இருக்கிறான். தனக்கு ஒரு கஷ்டமான பாதையில தான் போகிறேன் என்று நினைத்து, உங்களை போல முக வாடலாக இல்லை யோசேப்பு. சிறைச்சாலைக்குள்ள அண்ணன்மார் அவ்வளவு துரோகம் பண்றாங்க, ரைட்? போத்திபாரின் மனைவி அவ்வளவு துரோகம் பண்ற, அவன் சோர்ந்து போகவே இல்லை. எனவேதான் அவர்களை தேவனால் உயர்த்த முடிந்தது. எனக்கு பிரியமான தேவர்களே, கப்பல் சேதம் வருதுங்க, பவுல் சோர்ந்து போகல. சேலஞ்ச் பண்ண, டோன்ட் வரி, இது கப்பலுக்கு தான் சேதம், நீங்க ஒருத்தரும் சாக மாட்டீங்க. அப்படி சொன்னதுனாலதான் அங்க சாவு வரல. சாவு வராது என்று தெரிந்து இவன் சொல்லவில்லை. கவனிங்க, நான் சொன்னா சாவே வராதுன்னு அறிஞ்சிருந்தாங்க, சொல்லிட்டான், சாவே வரலங்க. நீங்கள் நம்பி வந்தவர் ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கையை பிராமிஸ் பண்ணியிருக்காரா இல்லையா? ஆபிரகாமுக்கு என்ன பிராமிஸ் பண்ணாரு? பூமியின் தூளை போல, வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி இருக்குங்கிறாரு. அவன் அதை நம்பிட்டானா? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 4:20, the book of Romans chapter 4 verse 20, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். இட் இஸ் ஈஸி. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வாருங்கள், அந்த விசுவாசத்திற்குள்ளே உங்களால வர முடியும். பாருங்கள், ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கையை நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு, ரைட்? இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாரு? he is all powerful, right? it is his desire. எது அவருடைய டிசைர்? நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றினாலும் எல்லாரையும் அலங்கரிக்க அவர் ஆவலாயிருக்கிறார். அதற்காக எது தடையா இருந்தது? உங்க பாவம் தடையா இருந்தது. நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். என்ன செஞ்சாரு? அவருடைய அனந்த ஞானம் நம்மளால விளங்கி கொள்ளவே முடியாது. எப்பா நியாயப்பிரமாணம் ஒண்ணு இருந்தா தானே மீறுதல். இதையே புடுங்கி தூரப்பட்டாருங்க. தட் இஸ் ஹிஸ் அன்கண்டிஷனல் லவ். கண்டிஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? புடுங்கி தூரப்பட்டார். எப்படி புடுங்கி தூரப்பட்டார் என்பது முக்கியமான சத்தியம். எப்படி நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்தார்? மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவர் குமாரன் மேல வச்சாரு, ரைட்? மேக்சிமம் பனிஷ்மெண்ட் வச்சாரு. அதுக்கு மேல பனிஷ்மெண்டே கிடையாது. அதற்கு மேல மேலான பலி ஒன்றுமில்லை. அது ஒப்பற்ற பலி மாத்திரமல்ல, ஒரே பலி. தகர்த்தார், கொண்டார், ஒளியத்தார். ஏத நியாயப்பிரமாணம் கட்டு. ஏன்? உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக இருந்து பகையை உண்டாக்கி பண்ணி கொண்டிருந்த அந்த நடுச்சுவராகிய நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். ஏன்? அவருடைய அன்புப்பா உன்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது. எது? அவருடைய சிலுவை மரணம். அதெல்லாம் நீங்க நம்புறீங்கல்ல? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்ணால காணவில்லை, அவர் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறீர்கள், சிலுவையை விசுவாசிக்கிறீர்கள், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று விசுவாசிக்கிறீர்கள். அதை போல உங்களை பற்றி சொல்லி இருக்கிற அத்தனை வசனங்களையும் உங்களால விசுவாசிக்க முடியும். ஏன் நீங்க அதுல தடுமாறுகிறீங்கன்னா, பெந்தேகோஸ்தே பிரசங்கத்தை கேட்குறீங்க. அது என்ன சொல்லுது? உன்னை தேவனால உன்னை நேசிக்க முடியாது, உன் பரிசுத்தம் போதாது, உன் முழங்கால் தேய்ந்தது போதாது. இப்படி கேட்டு 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 விசுவாசமாகிய கப்பலை உடைச்சு போட்டீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வசனெல்லாம் எடுக்க வேண்டியல, உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கு. என் செய்தி ஒரு 50 செய்தி கேட்டதா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதல்ல தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதான கேள்வி. மெயின் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏன் இன்னும் தேவன் நல்லவர் என்று நீங்க ருசி பார்க்கவில்லை தெரியுமா? ஏன் இன்னும் தோல்வியோடு, வியாதியோடு, குடும்ப குழப்பத்தோடு, குடி பிரச்சனையோடு வாழ்றீங்க தெரியுமா? மெயின் பாயிண்ட் நான் சொல்றேங்க. நீங்கள் முற்றிலுமாக உங்கள் ஆவி மனிதனிலே பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆவி மனிதன், ஆவி ஆத்துமா சரீரம். அல்லேலூயா. இதை பற்றி நான் ஒரு 10 வகுப்பு எடுத்திருக்கேங்க, சரிங்களா? ஆமா, ஒரு குரூப்புக்கு எடுத்த பாருங்க, பயங்கர விடுதலை. நீங்க யாராவது தேவைன்னா நீங்க சீரியஸா அதை படிப்பீங்கன்னு சொன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க, அந்த லெசன்ஸை உங்களுக்கு அனுப்புறேன். இந்த புக்கையை வாங்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க.
ஐயா உங்கள் ஆவி மனிதன்ல யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் தேவர்கள். ஏன்? நீங்கள் தகுதியாக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு? பிரச்சனையை பார்த்து பேசினா போதும், செய்து காட்டினார். சொல்லியும் காட்டினார், செய்தும் காட்டினார. என்ன செய்து காட்டினாரு? ஒரு பச்சையான ஒரு அத்தி மரம் பேசுறாரு, இன்னையில இருந்து நீ பட்டு போனி பேசுறாரு. அடுத்த நாள் பார்த்தா வேரோட பட்டு போயிட்ட. அதை சொல்லி வேற காட்டுறாரு. மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே சொல்ற. நீ வேற சொல்றாரு, எப்ப சத்தியமா சொல்றடா, நான் பேசி இந்த மரம் பட்டு போச்சு, நான் பேசி இந்த செத்தவன் உயிரோட வந்தான், நான் பேசினேன் காற்று கடலும் அமைதலாயிற்று, இதே போல நீ பேசுடான்னு சொல்றாரு. எனக்கும் அந்த வசனத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்படித்தானே நீங்க இருக்கிறீங்க. எந்த வசனத்துக்கு நான் கேள்வி கேட்கிறேன்? உனக்கும் உன்னை பற்றி உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னாரே மார்க் 11:23 சம்பந்தம் இருக்கா? மலையை பார்த்து பேசுறியா? இனிமேலும் தோல்வியோடு வியாதியோடு வாழ மறுக்கிறவர்கள் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஜெபிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய மார்க் 11:23 கீழ்ப்படிந்து பேசுவார்கள். இறையாதே, அமைதலாயிரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, லாசருவே வெளியே வா என்று பேசுவீர்கள். வேதத்துல கிதியோன் என்று சொல்லி ஒரு கேரக்டர் பார்க்கிறோம் இல்லையா? அவனிடத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிய போறோம். என்ன தெரியுமா? இனிமேலும் நாங்க இப்படி கஷ்டப்பட மாட்டோம். இந்த கஷ்டத்தை அவன் மறுத்தானுங்க. அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்கள். மீதியானியருக்கு பயந்து பயந்து தேவ ஜனங்கள் வாழுவதற்கு முடிவெடுத்துட்டாங்க. எப்பவும் நம்ம அடிமைதான், நம்ம விவசாயம் பண்ணுவேன், அவன் அறுவடையெல்லாம் அவன் கொண்டு போயிடுவான். ஆனா அங்கே இருந்தா பாருங்க, கிதியோன் அதை ஏற்றுக்கொள்ள இல்லையே. எங்கேயோ ஒரு சம்திங் ராங், எங்கேயோ இடிக்குத. நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்களே, எகிப்துல இவ்வளவு அற்புதம் செய்தார், செங்கடலை வேற பிளந்தாரு, எல்லாம் சொன்னாங்களே, அந்த தேவன் எங்க அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, தோல்வியோடு வாழுகிற வாழ்க்கையை மறுத்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவனுடைய தூதனானவர் அங்க வந்தார். அப்படித்தானே உங்களுக்கு தெரியும் அந்த கதை. தேவன் தம் ஜனங்களுக்கு பெஸ்ட் லைஃப் தானே வச்சிருப்பாரு. ஏன் இப்போ இந்த பிரச்சனை இருக்கு? அப்பொழுதுதான் பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம். The book of Judges chapter 6 verse 13 I shall read. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்போ அவன் சிந்திக்கிறான், இது இல்லையா கிறிஸ்தவ வாழ்க்கை? யூதர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கை கிடையாதே என்று சொல்லி தோல்வியோடு வாழ மறுத்தாங்க கிதியோன். அப்பொழுதுதான் தேவன் அங்கே தோன்றினார். பாருங்களேன், கிறிஸ்தவ சமுதாயம் பாருங்கள், அந்த தேவன் என்ன சொல்றார் பாருங்களேன். அங்கே அதே 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே Judges 6:14 அப்பொழுது கர்த்தர், எப்பொழுது கர்த்தர்? இது இல்லையே எங்களுக்கு வாழ்க்கை. எங்க தேவன் ரொம்ப பெரியவர் ஆயிற்ற, எங்க ஜனங்களை விடுவித்து அற்புதமாக கொண்டு வந்தார என்று அவன் பேசும் பொழுது 14வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு தப்புவிப்பாய், நீங்களாக்கி ரட்சிப்பாய், ஏனென்றால் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீ தோல்வியோடு வாழ்வதற்கு மறுப்பு தெரிவித்தால் தேவன் உன்னோட பேசார். அதாவது இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு. இப்பொழுதே தேவன் உங்களிடத்துல பேசிட்டு தான் இருக்காருங்க. நீங்கள் மறுபடி பிறந்த நாளிலே இருந்து உங்களுக்கு தேவன் பேசிக்கொண்டே இருந்தாரு. அந்த சத்தம் உங்களுக்கு காதுல கேட்கல. ஏன்னா நீங்க சுயநீதியை பின்பற்றினீங்க, சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்டீங்க, உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்டதுனால சத்தம் கேட்கல. இப்போ என்னுடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க, தேவ சத்தம் உங்களுக்கு கேட்கும்.
அந்த சத்தம் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறது? வாசிக்கட்டுமா? அதே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். நான் உங்க கான்டெக்ட்ல நான் பேசுறேன் பாருங்க. நீங்க கேன்சர் 4th ஸ்டேஜா? முட்டு வலியை போக்குறது போல, முதுகு வலியை போக்குறது போல அந்த கேன்சர் வியாதியை நீ சுகப்படுத்துவாய். ரைட்? உனக்கு 10 கோடி ரூபாய் கடனை, 10 ரூபாய் நோட்டை வைத்து 10 கோடி ரூபாய் கடனை அடைப்பாய். ஏங்க அப்படிதாங்க இது சொல்லுது. என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். எப்பா, கிதியோனோடு கூட தான் இருந்தார், உள்ள இல்ல, சைட் பை சைடா போயிட்டே இருந்தாரு. நீயே தேவன். புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரியுதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ தேவன் என்றார். அவர் இப்போ உன்னோட வரல, நீ அவராகத்தான் இருக்கிறா, அவர் நீயாகத்தான் இருக்கிறீங்க. போங்க, தூள் கிளப்புங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன, அதாவது 10 ரூபா கடனை அடைக்கிறது மாதிரி நீ 10 கோடி ரூபாய் கடனை அடைச்சிருவா. திரும்ப திரும்ப இதை மனப்பாடம் செய்யுது. நியாயாதிபதிகள் 6:16 திரும்ப திரும்ப வாசி. ஒரு சின்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது போல நீ இந்த பெரிய பிரச்சனையை தீர்த்து வைப்பா. ஏன்? நான் உனக்குள்ள இருக்கிறேன், எனவே நீ மனுஷன் அல்ல, நீ தேவனாக இருக்கிறதுனால உன் பிரச்சனையை பார்த்து முறைச்சு பார்த்தாலே அந்த பிசாசு ஓடிரும். பூனி ஊதுனாலே 10 கோடி ரூபாய் கடன் மறைஞ்சிரும். அப்படிதாங்க பைபிள்ல முழுசு இருக்கு. அப்படித்தான் பிரச்சனையெல்லாம் தீர்ந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அநேக நல்ல கிறிஸ்தவர்கள், பக்திமான்கள், பரிசுத்தவான்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் வியாதியோடு வாழ பழகிட்டாங்க, குடும்ப பிரிவினையோடு வாழ பழகிட்டாங்க, தரித்திரத்தோடு வாழ பழகிட்டாங்க. எதிர்த்து நிற்பதில்லை. இயேசு கிளியரா சொல்லி கொடுத்தாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ரொம்ப சிம்பிளுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்ன? எனக்கு ஃபோன் வருதுங்க. என்ன ஃபோனு? ஐயா, இன்னைக்கு எங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன், கேன்சல்டுங்கிறேன். இல்லையா, ஐசியூல சேர்த்துட்டோம், கேன்சல்டு. ஏன் சொல்ல முடியுது? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற கலையை நான் கற்றுக்கொண்டேன். அது ரொம்ப எளிதுங்க. நீ எங்கம்மா இருக்கிற? பக்கத்தில் இருக்க? இல்லை, வெளியே இருக்க அங்கிள். உள்ள போக முடியுமா? அங்கிள் இப்போ போக முடியாத, நான் இன்னொரு 1 hour கழிச்சு போவேன். எடு உன் கர்ச்சிஃப் எடு. இயேசு நாமத்தினால செத்தவங்களை எழுப்புகிற வல்லமை இந்த கர்ச்சிஃபில் இறங்குது. இந்த சகோதரி இதை கொண்டு தன்னுடைய கணவனுடைய ஸ்கல்லு மேலே வைக்கும்போது ஸ்கல்லு உடைஞ்சதெல்லாம் ஒட்டி கொள்ளுகிறது என்று சொல்லுகிறது தாங்க பிசாசுக்கே எதிர்த்து நிற்பது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், நீங்கள் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைக்கும் விசேஷமானதும் வித்தியாசமான திட்டங்களையும் விசேஷமும் வித்தியாசமான ஆசீர்வாதங்களையும் வச்சிருக்கிறார். நான் திரும்ப சொல்லட்டுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகனே, உனக்கு ஸ்பெஷல் பிளஸிங் இருக்கு, ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி இருக்கு, தெரிஞ்சுக்க. இரண்டாவது, எதெல்லாம் தடை இல்லைன்னு நான் பச்சையா சொல்லித்தரேன். எதெல்லாம் தடை இல்லை? உன்னுடைய கீழ்ப்படிதலிலே இருக்கிற குறைவு தடை இல்லை, உன்னுடைய ஜெபத்திலே காணப்படுகிற குறைவு தடை இல்லை. ரைட்? உன்னுடைய வயது தடை இல்லை, உன் தரித்திரம் தடை இல்லை. இதுக்கு மேல எப்படி சொல்லி கொடுக்கிறது? 4 தடை சொன்னா, முதலாவது என்னது? உன்னுடைய கீழ்ப்படிதலில் இருக்கிற குறைவு தடை இல்லை, உன்னுடைய ஜெபத்தில் இருக்கிற குறைவு தடை இல்லை, உன்னுடைய வயது, நீ 80 வயசாயிட்டா 100 வயசாயிட்டா அதுவும் தடை இல்லை, நீ 1000 பேருக்கு கடன் கொடுக்கணும், உன் கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு, அதுவும் தடை இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் தடை. இவைகள் தான் தடை என்று நீ நம்புறியாதான் தடை. எங்க செய்திகளை கேளுங்க. நீங்கள் மேலானவைகளை கற்றுக்கொள்ளுவீர்கள், மேலானவைகளை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இந்த கொசுறு பிரச்சனை இருக்கு பாருங்க, கடன் பிரச்சனை, பாவ பிரச்சனை, தரித்திரம், ஏழ்மை, வியாதி, இதெல்லாம் தேடியும் காணாதிருப்பீர்கள். எழுதி இருக்குப்பா. என்ன எழுதியிருக்கு? மேலானவைகள் வரும்பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போகும். எழுதியிருக்கா இல்லையா? எழுதியிருக்குப்பா. அதனால நான் காலரை தூக்கி விட்டுருவேன், எதை கண்டும் அஞ்சுவதில்லை. 4th ஸ்டேஜ் என்ன, 5th ஸ்டேஜா இருந்தாலும் உயிரோடு எழுப்பி. இதே ஆற்றல் உனக்கு இருக்குது அருமையான தேவர்களே. ஹல்லேலூயா.
நீங்கள் இவைகளெல்லாம் தடைகள் என்று நம்புகிறவங்க யார் நம்புறாங்க தெரியுமா? எதெல்லாம் தடை? நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும். நீ ஒரு நாளும் அடைய மாட்டா. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள். நீ பரிசுத்தவானாக தான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறாய். A new creation. 2 Corinthians chapter 5 verse 17 says what? You are a new creation. All old things have passed away. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு, பாவமான மனுஷன் ஒளிஞ்சு போயிட்டான். அதனால தான் தேவன் எனக்கு அந்த பாட்டை தைரியமா பாட சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்துல ஒரு பழுதும் இல்லப்பா, ஒரு பழுதும் இல்லை. ஆமா, ஒரு பழுதும் இல்லை. சொன்னது யார்? உன்னை பார்த்து நீங்க தேவர்கள் என்று சொன்னார. உன்னிடத்துல பழுது இருந்தா தேவன் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? இதை ஒரு நிமிஷம் யோசிங்க. ரைட்? தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரைட்? மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எப்படி? இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கிட்டார், இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கிட்டார். பழுதொண்டுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியான. உன் தகுதி உன்னுடைய ஜபத்தினாலேயோ உன்னுடைய பக்தியினாலோ உன்னுடைய பரிசுத்தத்தினாலேயோ வரக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். உனக்கு தெரியுமா? உன் தகுதி எப்படித்தான் வரணும்? 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31. இயேசுவையே உனக்கு நீதியாக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு மீட்பாக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு தகுதியாக்கிட்டாரு, இயேசுவையே தேவ பலனாக்கிட்டாரு, இயேசுவையே தேவ நீதியாக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு. இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாமானார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் தலைகீழ நின்றதுனால, நான் பரிசுத்தவானாக வாழ்ந்ததுனால நான் நீதிமான் ஆகவில்லை. அவருடைய ஆனந்த ஞானத்தின்படி இயேசுவையே எனக்கு நீதியாக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டார். காலர் தூக்கிட்டு ஜம்முனி வாழு. இந்த ட்ரூத்தை தெரிஞ்சியன்னா நீ தோல்வியோடு வாழுவதே மறுப்பாய். இல்லை, திஸ் நாட் மை லைஃப். அடங்க மறு என்று சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டோம் 2 வருஷத்துக்கு முன்னால. தேடி பாருங்க. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365 தேடி கண்டுபிடிங்க. அடங்க மறு, வியாதியோடு வாழ மறு, தரித்திரத்தோடு வாழ மறு, சப்பையா வாழ மறு, சிறைச்சாலைக்குள்ளே வாழ மறு, சிங்கக்கவிக்குள்ளே வாழ மறு, சீரு நெருப்புக்குள்ளே வாழ மறு. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, உங்க அறியாமை மட்டும்தான் தடை. எதை அறியலை? நான் இப்போ பல வசனங்களை சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இதெல்லாம் சொன்னவர் சும்மா நேரப்போக்குக்கு சொன்னாரா? இல்ல இது ஏற்று சுரக்காயா? ஹல்லேலூயா. ஐயா, அவருடைய வார்த்தை எல்லாம் எனக்கு மாம்சம் ஆயிற்று, நிஜம் ஆயிற்று. வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, குழப்பம் இல்லை, பயம் இல்லை, என்னதெல்லாம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. அற்புதம் நடக்காத நாளே இல்லைங்க. ஓ தேங்க்யூ லார்ட். ஒரு சகோதரி பாருங்க, திருமணம் நிச்சயம் பண்ணியாச்சு, இன்னும் 3 மாதத்துல திருமணம். அந்த நாள்ல இருந்து அவளுக்கு ஒரு பயம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமோ. சின்ன வயசுல வந்த அந்த ஃபிட்ஸ் திரும்ப வந்துட்டு, டெய்லி ஃபிட்ஸ். யாரோ சொல்லி கூப்பிட்டா, ஏம்மா இன்னையிலேருந்து உனக்கு ஃபிட்ஸ் வராதுமா, என் செய்தியை கேளுன்னு. செய்தியை கேட்க ஆரம்பிச்சாங்க, ஃபிட்ஸே வரல. அது என்ன செய்தி? ஆண்டவர் உன் மேல அன்பாகவே இருக்கிறார், நீயே தேவன். எழுதி இருக்கிறத பேசுறதுக்கு எதுக்குங்க பயப்படணும்? அவர் ஒளிவு மறைச்சா வச்சு பேசினாரு இல்லையே, ஓப்பனா தானே பேசினாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்ன பாருங்க, நான் இன்னும் நிறைய கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நீங்க உங்க பலத்தை நம்புறீங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. இயேசு சிலுவையிலே கீழ்ப்படிந்ததுனாலே, நான் அதை விசுவாசிக்கிறதுனால, ரைட்,
நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் 3 காரியங்களை செய்கிறீர்கள். முதலாவது, சிலுவையை அவமதிக்கிறீர்கள். 2வது, சுய பலத்தை நம்புறீங்க, சுய கிரியைகளை நம்புகிறீர்கள். ரைட்? உங்க பலத்தையே சார்ந்து கொள்ளுகிறீர்கள். எப்பா உன்னுடைய நீதி எல்லாம் அழுக்கு கந்தல் என்று உனக்கு தெரியுதா இல்லையா? உண்மையை சொல்லு. ஒரு பாஸ்டர் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க நிறைய பரிசுத்தத்தை பற்றி உங்க சர்ச்சில் பேசுறீங்க, உனக்கு குத்துது இங்க, நான் இந்த பாவத்திலிருந்து இன்னும் வெளியே வரலையே. நீ அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா என் செய்தியை கேளு. நீ நீதிமானா இருக்கிறாய் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். அப்பொழுதுதான் அந்த பாவத்திலிருந்து உன்னால வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. பாருங்க, எனக்கு நிறைய நான் கீழ்ப்படியணும், நிறைய நான் ஜெபம் பண்ணணும், எனக்கு வயசாயிட்டு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இப்படி இவைகளை எல்லாம் நீங்கள் தடைகள் என்று எண்ணுவீர்கள் என்றால் சுய நீதியையும் சுய பலனையும் சார்ந்து கொள்ளுகிறீர்கள். மனித பலத்தை சார்ந்து கொள்ளுவது பாவம். தேவன் உங்களுக்குள்ளே தேவ பலனாக இருக்கிறாரே, அதை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் பழுதொன்றும் இல்லை என்பது மாத்திரமல்ல, பரலோகம் உன்னை நம்பி இருக்குப்பா. உன்னை கொண்டு தேவன் விசேஷித்த காரியங்களை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாகத்தானே உன்னை அவருடைய குடும்பத்தில் சேர்த்தாரு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஒரு டிசிஷன் எடுங்க. இனிமேலும் நான் இப்படி கஷ்டத்தோடு வாழ மாட்டேன், இனிமேலும் நான் குழந்தை இல்லாமல் வாழ மாட்டேன், இனிமேலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தரித்திரத்தோடு வாழ மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.